மேற்சிந்தனை கணக்குகள் கேள்வி எண் 5. ஒரு வியாபாரி ஒரு டசன் 20 வீதம் 2 டசன் வாழைப்பழங்களை வாங்கினார். ஒரு வாழைப்பழம் 3 வீதம் அவற்றை விற்பனை செய்தார் எனில் அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு வியாபாரி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு டசன் வாழைப்பழம் 20 ரூபா, அவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு? 2 டசன் வாழைப்பழம் வாங்கியிருக்காரு. அவர் ஒவ்வொரு வாழைப்பழத்தையும் 3 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போது அவருக்கு லாபமா அல்லது நட்டமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இப்போது கொஸ்டினில் கொடுத்துருக்கதா அப்படியே எடுத்து எழுதுகிறோம். ஒரு டசன் வாழைப்பழங்களோட விலை 20. அப்போது 2 டசன் வாழைப்பழங்களோட விலை எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 20 × 2. அப்போது வாங்கிய விலை எவ்வளவு? ரூபாய் 40. வாங்கிய விலை 40ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போது ஒரு வாழைப்பழம் விற்ற விலை எவ்வளவு? 3. அப்போது 24 வாழைப்பழங்கள், அதாவது ஒரு டசன்கிறது 12. அப்போது 2 டசன் வாழைப்பழம் வாங்கினதுனால அந்த 2 டசன் எவ்வளவு? 12 × 2 24ன்னு வரும். அப்போ 24 வாழைப்பழங்களை 3 ரூபான்னு விற்றாங்கன்னா அவங்களோட விற்ற விலை எவ்வளவு? 72. இப்போது வாங்கிய விலைனா என்னது? அடக்க விலை. அடக்க விலையவும் விற்ற விலையவும் கம்பேர் பண்ணோன்னா விற்ற விலை அதிகமாக இருக்குது. விற்ற விலை அதிகமாக இருந்து அடக்க விலை கம்மியாக இருந்துச்சுன்னா அவருக்கு லாபம் தான் கிடச்சிருக்கும். அப்போ லாபத்துக்கான ஃபார்முலா எழுதணும்னா விற்ற விலை மைனஸ் அடக்க விலை. விற்ற விலை எவ்வளவு? 72. அடக்க விலை எவ்வளவு? 40. அப்போ ரெண்டையும் கழிக்கும்போது 32ன்னு வரும். அப்போது லாபம் எவ்வளவு? 32. கேள்வி எண் 6. ஒரு விற்பனை நிலையம் ஒரு டசன் பேனாக்களை ரூபாய் 216க்கு வாங்கியது. மேலும் சில்லறை செலவாக 58 செலவு செய்தது. பின்பு ஒரு பேனாவிற்கு 2 குறைத்து விற்பனை செய்ததில் லாபம் 50 கிடைத்தது எனில் ஒரு பேனாவின் குறித்த விலை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு விற்பனை நிலையத்தில் ஒரு டசன் பேனாக்கள் வாங்கியிருக்காங்க. எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? 216க்கு வாங்கியிருக்காங்க. மேலும் எவ்வளோ செலவு செஞ்சுருக்காங்க? 58 செலவு செஞ்சுருக்காங்க. அப்போது எவ்வளோ குறைச்சிருக்காங்க? அதாவது தள்ளுபடின்னு சொல்லுவோம். ரூபாய் 2 குறைச்சி விற்றுருக்காங்க. அப்போது 2 குறைச்சி விற்றும் அவங்களுக்கு லாபம் எவ்வளோ கிடச்சிருக்கு? ரூபாய் 50 கிடச்சிருக்கு. அப்போது ஒரு பேனாவோட குறித்த விலை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கதா அப்படியே எடுத்து எழுதுகிறோம். ஒரு டசன் பேனாக்களோட வாங்கிய விலை எவ்வளவு? 216. கூடுதலாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க? ரூபாய் 58. அப்போ அடக்க விலை கண்டுபிடிக்கணும்னா வாங்கிய விலையவும் கூடுதல் செலவுகளையும் கூட்டணும். அப்போது வாங்கிய விலை ப்ளஸ் கூடுதல் செலவு 216 + 58 கூட்டணும்னா எவ்வளோ கிடைக்கும்? 274. அப்போ அடக்க விலை எவ்வளவு? 274. இப்போது ஒரு பேனாவோட தள்ளுபடி எவ்வளவு? ரூபாய் 2 குறைச்சிருக்காங்க. அப்போது ஒரு டசன் பேனாக்களோட தள்ளுபடி எவ்வளவு? 12 × 2 24. அப்போ 24 ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. லாபம் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 50. இப்போ கொஸ்டினில் குறித்த விலை தானே கேட்டிருக்காங்க. அப்போ குறித்த விலையோட ஃபார்முலா எழுதுகிறோம். விற்பனை விலை ப்ளஸ் தள்ளுபடி. நமக்கு விற்பனை விலை என்னன்னு தெரியாது. அப்போது லாபம்னு கொடுத்ததுனால லாபத்துக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா நமக்கு விற்பனை விலை என்னன்னு கிடச்சிரும். விற்பனை விலை கண்டுபிடிக்கிறதுக்கு லாபத்தோட ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுறோம். லாபம் = விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. லாபம் எவ்வளவு? 50. விற்பனை விலை தெரியாதனால அப்படியே போட்டிருக்கோம். மைனஸ் அடக்க விலை எவ்வளவு? 274. இப்போ 50ங்கிறது அப்படியே இருக்குது. இந்த மைனஸ் 274 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 274ன்னு வரும். இந்த விற்ற விலை அப்படியே எழுதியிருக்கோம். இது ரெண்டையும் கூட்டும்போது எவ்வளோ கிடைக்கும்? 324ன்னு கிடைக்கும். அப்போ விற்பனை விலை எவ்வளவு? 324. விற்பனை விலை என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ குறித்த விலைக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா நமக்கு குறித்த விலை கிடச்சிரும். விற்ற விலை எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 324. தள்ளுபடி எவ்வளவு? 24. இப்போ ரெண்டையும் கூட்டும்போது 12 பேனாக்களோட குறித்த விலை கிடச்சிரும். 12 பேனாக்களோட குறித்த விலை எவ்வளவு? 348. அப்போது ஒரு பேனாவோட குறித்த விலை தானே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போது 12ங்கிறது இன்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது பெருக்கல்ல உள்ளது வகுத்தலாக மாறிடும். அப்போது பை 12ன்னு எழுதுவோம். 348லேருந்து 12 வகுத்தோம் அப்படின்னா சைடில் வகுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள், 29ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் எவ்வளவு? 29. தேட்ஃபோர் ஒரு பேனாவின் குறித்த விலை எவ்வளவு? 29. கேள்வி எண் 7.
ஒரு காய்கறி விற்பனையாளர் ஒரு வாரத்தில் முதல் 3 நாட்களில் ஒரு நாளுக்கு கிலோ ஒன்றுக்கு ரூபாய் 10 வீதம் 10 கிலோகிராம் தக்காளி வாங்கினார். இந்த 3 நாட்களில் நாள் ஒன்றுக்கு 1 கிலோகிராம் தக்காளி நசுங்கிவிட்டது. வாரத்தின் மீதமுள்ள 4 நாட்களில் தினமும் கிலோ ஒன்றுக்கு 8 வீதம் 15 கிலோகிராம் தக்காளி வாங்கினார். வாரம் முழுவதிலும் 1 கிலோகிராம் தக்காளி 20 வீதம் விற்பனை செய்கிறார் எனில் அந்த வாரத்தின் அவரது லாபம் அல்லது நட்டம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு காய்கறி வியாபாரி வாரத்தில் முதல் 3 நாள் நாள் ஒன்றுக்கு எவ்வளோ வாங்கியிருக்காரு? 10 ரூபாய் வீதம் 10 கிலோ வாங்கியிருக்காரு. 3 நாளில் ஒவ்வொரு நாளும் 1 கிலோ தக்காளி நசுங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ மீதமுள்ள 4 நாட்களில் தினமும் நாள் ஒன்றுக்கு 8 ரூபா வீதம் 15 கிலோ தக்காளி வாங்கியிருக்காங்க. அப்போது வாரம் முழுவதிலும் அவர் 20 ரூபாய்க்கு விற்றாருன்னா அவருக்கு லாபமா நட்டமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ எப்படின்னு பார்க்கலாம். கொஸ்டினில் கொடுத்துருக்கதா அப்படியே எடுத்து எழுதுகிறோம். வாரத்தில் முதல் 3 நாட்கள் நாள் ஒன்றுக்கு எவ்வளோ கிலோகிராம் தக்காளி வாங்குகிறாங்க? 10 கிலோகிராம் தக்காளி வாங்குகிறாங்க. அப்போ 3 நாட்களுக்கு எவ்வளோ வாங்கியிருப்பாங்க? 3ஆல் பெருக்கணுன்னா 3 நாட்களுக்கு வாங்கினா கிலோ கிடச்சிரும். அப்போது 3 × 10 30 கிலோகிராம். 1 கிலோகிராம் தக்காளியோட அடக்க விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 30 கிலோகிராம் தக்காளியோட அடக்க விலை என்னவாக இருக்கும்? 30 × 10 300ன்னு கிடைக்கும். அப்போ 300 ரூபாய். அடுத்து வாரத்தின் இறுதி 4 நாட்களில் நாள் ஒன்றுக்கு எவ்வளோ வாங்கியிருக்காரு? 15 கிலோகிராம் வாங்கியிருக்காரு. அப்போ 4 நாட்களுக்கு 15 கிலோனா 4 × 15 பெருக்கணுன்னா என்ன வரும்? 60 கிலோகிராம். அப்போ 4 நாளைக்கு எவ்வளோ வாங்கியிருக்காரு? 60 கிலோகிராம் தக்காளி வாங்கியிருக்காரு. 1 கிலோகிராம் தக்காளியோட அடக்க விலை எவ்வளவு? மீதம் உள்ள 4 நாளில் 8ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 60 கிலோகிராம் தக்காளியோட அடக்க விலை கண்டுபிடிக்கிறதுக்கு 60 × 8 480ன்னு கிடைக்கும். அப்போ 480 ரூபாய். இப்போ மொத்த அடக்க விலை கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தமாக எவ்வளோ கிலோ வாங்கியிருக்காரு? முதல் 3 நாட்களில் 30 கிலோ வாங்கியிருக்காரு. அடுத்த 4 நாட்களில் 60 கிலோ வாங்கியிருக்காரு. அப்போ 30 + 60 90 கிலோகிராம் தக்காளி வாங்கியிருக்காரு. அப்போ மொத்த அடக்க விலை எவ்வளவு? முதல் 3 நாட்களில் 300 ப்ளஸ் அடுத்த 4 நாட்களில் 480ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போது 480. இதை ரெண்டையும் கூட்டும்போது 780ன்னு கிடைக்கும். அப்போ மொத்த அடக்க விலை எவ்வளவு? 780. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா முதல் 3 நாட்களில் தக்காளி வாங்கினதில் நாள் ஒன்றுக்கு 1 கிலோ வீதம் அழுகிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ 3 நாள் அழுகிருக்கு. அப்போ 3 × 1 3 கிலோகிராம் தக்காளி அழுகிருச்சு. அப்போ மொத்த தக்காளியிலேருந்து 3 கிலோவை கழிச்சோன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 87 கிலோகிராம் இருக்கும். அப்போ மீதமுள்ள 87 கிலோகிராம் தான் அவர்கிட்ட இப்போ இருக்கிறது நல்ல தக்காளி. இப்போ விற்பனை விலைன்னு பார்த்தோன்னா 1 கிலோகிராம் தக்காளி 20 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ 87 கிலோகிராம் தக்காளியோட விற்பனை விலை எவ்வளவு? 87 × 20. அப்போது 1740 ரூபாய்ன்னு வரும். அப்போது விற்பனை விலையவும் அடக்க விலையவும் நம்ம கம்பேர் பண்ணோன்னா விற்பனை விலை அதிகமாக இருக்குது. விற்பனை விலை அதிகமாக இருந்துச்சுன்னா அவருக்கு லாபம் தான் கிடைக்கும். அப்போது லாபத்துக்கான ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுறோம். லாபத்துக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. விற்பனை விலை எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 1740. அடக்க விலை எவ்வளவு? 780. ரெண்டையும் கழிச்சோன்னா 960ன்னு வரும். அப்போ லாபம் எவ்வளவு? ரூபாய் 960. கேள்வி எண் 8. ஒரு எலக்ட்ரீஷியன் பயன்படுத்தப்பட்ட தொலைக்காட்சி பெட்டி ஒன்றையும் குளிர்சாதன பெட்டி ஒன்றையும் 12,000க்கும் 11,000க்கும் வாங்கினார். தொலைக்காட்சி பெட்டியை சரி செய்ய 1000ம் குளிர்சாதன பெட்டியை வண்ணம் செய்ய 1500ம் செலவு செய்த பின் தொலைக்காட்சி பெட்டிக்கு 15,000 மற்றும் குளிர்சாதன பெட்டிக்கு 15,500 என விலை நிர்ணயம் செய்தார். இவை ஒவ்வொன்றுக்கும் 1000 தள்ளுபடி செய்தார் எனில் அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு எலக்ட்ரீஷியன் இருந்திருக்காரு. அவர் ஏற்கனவே யூஸ் பண்ண ஒரு தொலைக்காட்சி பெட்டியவும் ஒரு குளிர்சாதன பெட்டி அதாவது டிவியவும் ஃப்ரிட்ஜையும் வாங்கியிருக்காரு. டிவியை எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 12,000க்கு வாங்கியிருக்காரு. ஃப்ரிட்ஜை எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 11,000க்கு வாங்கியிருக்காரு.
தொலைக்காட்சி பெட்டியை சரி செய்கிறதுக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. குளிர்சாதன பெட்டியை கலர் பண்ணுறதுக்கு 1500 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. செலவு பண்ணதுக்கப்புறம் தொலைக்காட்சி பெட்டி அதாவது டிவியை வந்து 15000க்கு தான் விற்கணும். குளிர்சாதன பெட்டி அதாவது ஃப்ரிட்ஜை வந்து 15500க்கு தான் விற்கணும்னு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அப்போ அதுதான் குறித்த விலைன்னு சொல்லுவோம். குறித்ததுக்கப்புறம் ரெண்டுலேயுமே 1000 ரூபாய் தள்ளுபடி பண்ணுறாரு. இப்போ லாபம் கிடைக்குமா நட்டம் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கத அப்படியே எடுத்து எழுதுகிறோம். தொலைக்காட்சி பெட்டியை தனியாகவும் குளிர்சாதன பெட்டியை தனியாகவும் எழுதுகிறோம். அப்போ தொலைக்காட்சி பெட்டியை எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 12000க்கு வாங்கியிருக்காரு. குளிர்சாதன பெட்டியை எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 11000க்கு வாங்கியிருக்காரு. தொலைக்காட்சி பெட்டியை வந்து சரி செய்கிறதுக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. குளிர்சாதன பெட்டியை கலர் பண்ணுறதுக்கு 1500 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. அப்போ அடக்க விலை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2 விலையவும் கூட்டணும். அப்போது இந்த 2 விலையும் கூட்டினோம்னா 13000 கிடைக்கும். இந்த 2 விலையவும் கூட்டினோன்னா 12500 கிடைக்கும். அப்போ தொலைக்காட்சி பெட்டிக்கு அடக்க விலை எவ்வளவு? 13000. குளிர்சாதன பெட்டிக்கு அடக்க விலை எவ்வளவு? 12500. அவர் வந்து டிவிக்கு குறித்த விலை என்னது? 15000. ஃப்ரிட்ஜுக்கு வந்து 15500ன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு ஒரு ரேட்டு. தள்ளுபடி எவ்வளவு? ரெண்டுக்குமே 1000 ரூபா வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காரு. இப்போ விற்பனை விலை கண்டுபிடிக்கணும்னா குறித்த விலையிலேருந்து தள்ளுபடியை கழிச்சோன்னா விற்பனை விலை கிடச்சிரும். இப்போது டிவிக்கு மட்டும் பார்த்தோன்னா 15000லேருந்து 1000 கழிச்சோன்னா 14000 கிடைக்கும். அப்போ டிவியோட விற்பனை விலை வந்து 14000. ஃப்ரிட்ஜோட விற்பனை விலை கண்டுபிடிக்கிறதுக்கு 15500லேருந்து 1000 கழிக்கும் போது 14500 கிடைக்கும். அப்போது ஃப்ரிட்ஜோட விற்பனை விலை என்னது? 14500. தொலைக்காட்சி பெட்டிக்கு லாபமா நஷ்டமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அடக்க விலையவும் விற்பனை விலையவும் கம்பேர் பண்ணுறோம். அப்போ விற்பனை விலை வந்து அதிகமாக இருக்குது. விற்பனை விலை அதிகமாக இருந்துச்சுன்னா லாபம் தான் கிடச்சிருக்கு. அப்போது லாபத்துக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. விற்பனை விலை எவ்வளவு? 14000. அடக்க விலை எவ்வளவு? 13000. அப்போது ரெண்டுலேயும் கழிச்சோன்னா என்ன வரும்? 1000 கிடைக்கும். அப்போது தொலைக்காட்சி பெட்டிக்கு லாபம் எவ்வளவு? ரூபாய் 1000. இப்போது குளிர்சாதன பெட்டிக்கு லாபமா நஷ்டமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு குளிர்சாதன பெட்டியோட அடக்க விலையவும் விற்பனை விலையவும் கம்பேர் பண்ணுறோம். அப்போ விற்பனை விலை வந்து அதிகமாக இருக்குது. அப்போது லாபம் தான். லாபத்துக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. குளிர்சாதன பெட்டியோட விற்பனை விலை எவ்வளவு? 14500. அடக்க விலை எவ்வளவு? 12500. இப்போ ரெண்டையும் கழிக்கும்போது 2000 கிடைக்கும். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? மொத்தமாக தான் கேட்டிருக்காங்க, லாபமா நஷ்டமானு. அப்போது மொத்த லாபம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஏற்கனவே கண்டுபிடிச்ச தொலைக்காட்சி பெட்டியோட லாபத்தையும் குளிர்சாதன பெட்டியோட லாபத்தையும் கூட்டணுன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ 1000 + 2000 3000 கிடைக்கும். அப்போ மொத்தமாக அவருக்கு கிடைச்ச லாபம் எவ்வளவு? 3000.